ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்னா விலாக் டைரிஸ். இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரோ தான் கொடுக்க போகிறேன் என்னை பற்றி. அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக புதுசாக ஆரம்பிக்க போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? என்னோட பேர் பிரின்னா, நேட்டிவ் வந்து தூத்துக்குடி. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கா. நான் படித்தது எல்லாமே தூத்துக்குடி தான். நான் கொரோனா பீரியட்லேயே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினச்சேன். ஆனால் ஆரம்பித்து வச்சுட்டேன், வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணலை. இருந்தாலும் எப்படி அப்லோட் பண்ணுறது எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு ஆசை இருக்குது, ஆனால் அதில் இன்கம் வருங்கிறதும் தெரியாது. எதுவுமே தெரியாமல் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. சரி, நம்மளும் வீடியோ அப்லோட் பண்ணுவோம், ஏதாவது நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுவோம், க்ரியேட்டிவிட்டியாக யோசித்து ஏதாவது ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அந்த டைம் என்னால் ஆரம்பிக்கவும் முடியலை. கொரோனா பீரியட்க்கு அப்புறம் திரும்ப ஒர்க் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு, அப்புறம் பாப்பா பிறந்தா. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் பிஸியாக கண்டினியூவாக போயிடுச்சு. யூடியூப்பை பற்றி யோசிக்க கூட எனக்கு டைம் இல்லை, அந்தளவுக்கு பிஸி ஆகிட்டேன். அண்ட் இப்போ பாப்பாவுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. சரி, பாப்பா வளர்ந்துட்டா, சரி நம்ம ஏதாவது வீட்டில் இருந்தே ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு யோசிச்சு தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்பத்தில் எனக்கு என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எடிட்டிங் வந்து நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நானே தான், வேறு யார்கிட்டையுமே நான் கேட்கல. நானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் காமிக்காமல் தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருந்தேன். ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். வியூஸ் போயிட்டு தான் இருக்குது, சப்ஸ்கிரைப்ஸும் வந்துட்டு இருந்தாங்க. என்னால் கண்டினியூ பண்ண முடியலை. கொஞ்சம் பர்சனல் சம் ரீசன்ஸ்னால கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டினியூவாக வீடியோ போடுங்க. அப்படின்னா தான் வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸோ லைக்ஸோ நிறைய வரும். அவ்வளோதாங்க, என்னோடய இன்ட்ரோ முடிஞ்சிருச்சு. பேக் டு டெய்லி ரொட்டீனுக்கு வந்துடுவோமா? இன்றைக்கி நான் மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது. ஜிங்க்லாம் நீங்களே பாருங்களேன், ரொம்ப கேவலமாக இருந்தது. க்ளீன் பண்ணணும் ஜிங்க்கு, அப்புறம் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஜிங்கில் நிறையவே பாத்திரம் கிடந்துச்சு. சரி சொல்லிட்டு க்ளீன் பண்ணி, என்ன ஸ்டார்டிங்கில் விம்பரை காமிச்சிட்டு இருந்தேன்னு தானே பார்க்குறீங்க? அது வேறு ஒன்றும் இல்லை, பாப்பாவோட பாட்டில் வாஷ் பண்ணுறதுக்கு நான் விம்பர் அதை தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் பாப்பாவோட பாட்டில் வாஷ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நேற்று கிளைமேட் ரொம்பவே டல்லாக இருந்தது, வெயிலே சுத்தமாக இல்லை. அவ்வளோ மழை பெஞ்சுது. இங்கே வெயில் அடித்தாலும் ஓவர் வெயிலாக இருக்குது, மழை பெஞ்சாலும் ஓவர் மழையாக இருக்குது. அதனால் மேக்ஸிமம் டெய்லி ஹாட் வாட்ரு போட்டு குடிங்க. டெங்கு வேறு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் ஹாட் வாட்ரு போட்டு பேபிஸ்க்கு கொடுங்க. அன்றைக்கி மத்தியானம் புளிக்குழம்பு வைக்கலான்னு நினச்சேன். புளிக்குழம்பு வைக்கணும்னு திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்படி மாறினேன்னு தெரியல, கடைசி லெமன் ரைஸ் வச்சுட்டேன். சரி, சிம்பிளாக ஒர்க் முடிஞ்சிட்டு ரைஸை மட்டும் வச்சு லெமன் போட்டு கிண்டியாச்சு. அன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு டே எப்படி போச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இனிமேல் வர வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப லென்த்தியாக வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.